இன்று நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 147:3 வாசிக்க கேட்போமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஏசாயா 61:1 நீங்கள் வாசிப்பீர்களானால், காணக்கூடாத இந்த இறைவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? இருதயம் நொறுங்குண்ட மக்களை குணமாக்குவதற்காக. இருதயம் நொறுங்குண்ட மக்களை அவர் ஒருவரால் தான் குணமாக்க முடியும். அவருடைய காயங்களை அவர் ஒருவர் தான் கட்ட முடியும். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்குத்தான் எந்தெந்த இருதயங்கள் உடைந்திருக்கின்றன என்று தெரியும். அந்த காயங்களை எப்படி கட்டி ஆற்றுவது என்று தெரியும். இதற்கென்றே அவர் புறப்பட்டு வந்தார். உலகில் மனு கொண்டு வந்த அவர் இயேசு என்ற பெயரில் உலாவினார். ஒரு நாள் ஆலயம் ஒன்றிற்கு சென்றார். அங்கே தாம் வருகை தந்திருப்பது எதற்காக என்பதை திரும்பவும் மக்களுக்கு இவ்வாறு விளக்கினார். லூக்கா 4:18 இந்த பகுதியை வாசிக்க கேட்போமா? ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயம் உள்ளவர்களை குணமாக்க தேவாதி தேவன், நம் சிருஷ்டிகர்த்தா இந்த உலகில் மனிதனாய் இறங்கி வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, இருதயம் நொறுங்குவது என்றால் என்ன? ஏன் அது நொறுங்குகிறது? நீதிமொழிகள் 15:13 சாலமோன் ஞானி சொல்கிறார், மனோ துக்கத்தினாலே மனிதனுடைய ஆவி வற்றி போகும், காய்ந்து போகும், வாடி போகும். இப்படி வாடிப்போன ஒரு ஆவி என்ன செய்யுமா? நீதிமொழிகள் 17:22 படி, உலர்ந்து போன இந்த ஆவி நம்முடைய எலும்புகளையும் உலரச் செய்து விடுமா? எலும்புகள் ஈர சத்து இல்லாமற் போன ஐயோ வலி நம்மை கொன்று போடும். நீதிமொழிகள் 18:14 சொல்கிறது, இவ்வாறு உலர்ந்து போன எலும்புகளை கொண்டவன், ஆவியை கொண்டவன், முறிந்து போன ஆவியை கொண்டவன் எப்படி இந்த உலகில் வாழ்வான்? கடினமான ஒரு காரியம். முறிந்து போன ஆவியை யார் தாங்கக்கூடும் என்று அங்கே அவன் புலம்புகிறான். என் அன்பிற்குரியவர்களே, மனோ துக்கம் இருதயத்தை நொறுக்குகிறது. மிக இள வயதிலேயே ஒரு விசை என்னுடைய இருதயம் நொறுங்கின ஒரு நிகழ்ச்சியை அடிக்கடி நான் நினைப்பதுண்டு. பட்ட படிப்பை முடித்த பிறகு வேலை தேடினேன். தற்காலிக ஆசிரியர் பணி ஒன்று ஒரு ஆண்டிற்கு எனக்கு கிடைத்தது. அதில் எனக்கு திருப்தியே இல்லை. எனவே வேறு ஒரு வேலையை தேடிக்கொண்டிருந்தேன். கடலூர் என்ற சிற்றூரில் நான் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வீட்டிற்கு அருகில் உள்ள எங்கள் நண்பருடைய வீட்டிற்கு சென்னையிலிருந்து ஒரு குடும்பம் வந்தது. அவர்களை பல இடங்களுக்கு நான் அழைத்து சென்று காண்பித்தேன். எனவே என் மீது அதிக பாசம் கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நீ சென்னைக்கு வந்து வேலை தேடுவதானால் எங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள் என்றார். அப்படியே நான் சென்றேன். அவள் வீட்டில் தங்கினேன். ஒரு வாரம் வேலை தேடினேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவரிடம் சொன்னேன், நான் நாளை காலையில் ஊருக்கு போய்விடுவேன் என்று. சரி என்றார்கள். காலை வந்தது.
தம்பி, இந்த ஒரு நாள் போய் வேலை தேடி வா, மாலையில் நீ உன் ஊருக்கு போகலாம் என்றார். அன்றும் வேலை தேடினேன், கிடைக்கவில்லை. சோர்வோடு மாலை திரும்பினேன். நான் சொன்னேன், நான் இப்பொழுது ரயிலுக்கு போகட்டும். அவள் சொன்னார்கள், எப்பா, நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, ராத்திரி எப்படி உன்னை தனியா அனுப்புறது, காலையில போகலாம் என்றார். சரி, காலை வந்தது. மூட்டை முடிச்சை கட்டினேன். அவர்கள் சொன்னார்கள், தம்பி, வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல, இன்னைக்கு ஒரு நாள் போய் வந்துரு, இன்னைக்கு ஒருவேளை வேலை கிடைக்கும் என்றார்கள். போய் வந்தேன். அதே சோர்வு. மாலை வந்தது. ஊருக்கு போகிறேன் என்றார் என்று நான் சொன்னேன். அவள் சொன்னார்கள், காலையிலே பார்க்கலாம் என்று. இப்படியே பாருங்கள், ஒரு மாதம் அன்பினால் என்னை அணைத்து ஊருக்கு போக விடாமல் வேலை தேடும் பணியிலே என்னை உற்சாகப்படுத்தினாள். ஒரு மாதம் கழிந்தது. ஒரு நாள் என் தந்தையிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. தம்பி, உடனே நீ புறப்பட்டு வா, உனக்கு ஸ்டேட் பேங்கில் ஒரு கிளார்க் வேலை கிடைத்திருக்கிறது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒரே ஓட்டமாய் ஓடினேன். கர்னூல் என்ற ஊரில் எனக்கு வேலை கிடைத்தது. அங்கு போய் வேலையில் சேர்ந்தேன். அவளுக்கு கடிதம் எழுதினேன், நான் திரும்ப வருவேன், லீவுக்கு வருவேன், வரும் பொழுது உங்களை கண்டு சந்திக்க விரும்புகிறேன் என்று சந்தோஷமாய் கடிதம் எழுதினேன். ஓராண்டு கழிந்தது. லீவு எடுத்துக்கொண்டே அந்த அங்கிளுக்கும் ஆன்டிக்கும், அவருடைய பெயர் டேவிஸ், அவருடைய 3 குழந்தைகளுக்கு விதம் விதமான வெகுமதிகளை வாங்கி கொண்டேன். மகிழ்ச்சியோடு சென்றேன். அவள் வீடு நெருங்க நெருங்க என் மகிழ்ச்சியை அடக்கவே முடியவில்லை. வீடு நெருங்கி வந்தது. 26 சோலையம்மன் தெரு என்ற இடத்தில் புரசவாக்கத்தில் குடியிருந்தார். அந்த தெருவுக்குள் நுழையும் பொழுது போதகர் ஒருவர் அங்கே வந்தார். நான் எல்லா போதகர்களையும் கௌரவப்படுத்துவதன் வழக்கம். அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டேன். அவர் கேட்டார், தம்பி, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், யாரை பார்க்க போகிறாய்? நான் விஷயத்தை சொன்னேன். அவருடைய முகம் கருத்து போயிற்று. உனக்கு விஷயமே தெரியாதா என்றார். என்ன விஷயம் என்று கேட்டேன். நீ தேடி போகிற டேவிஸ் அங்கிள் இறந்து போனாரே. தூக்கி வாரி போட்டது. ஆன்டி இருப்பார்கள் இல்லையா என்றேன். ஆன்டி தான் அப்பா முதல்ல இறந்தது என்றார். திக்கென்றது. அவளுடைய மூத்த மகள் இருப்பாளே, அவளையாவது பார்த்து போகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், முதலில் இறந்தது அவருடைய மூத்த மகள் தான். ஒரு நாள் திடீரென்று, ஐயோ, எனக்கு தலை வெடிக்கிறது போல இருக்கிறது என்று சொன்னாள். மருத்துவரை கூட்டி வருவதற்குள் இறந்து போனாள். அந்த துக்கத்தில் தாய் இறந்து போனாள். அதே துக்கத்தில் சில நாட்களுக்குள் அந்த டேவிஸ் அங்கிளும் இறந்து போனார். ஐயா, இன்னும் 2 பிள்ளைகள் இருப்பார்களே, அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ தெரியவில்லை அப்பா. யாரோ உறவினர்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார். உலகமே எனக்கு சுற்றியது. வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல இருந்தது. என் கையில் ஆவலோடு நான் கொண்டு போயிருந்த வெகுமதி பொட்டலம் தரையில் விழுந்தது. மனம் கசந்து அழுதேன். நடு தெருவில் நின்று அழுதேன். டேவிஸ் அங்கிள், where have you gone? இரவென்றும் பகலென்றும் பாராமல் என்னை உற்சாகப்படுத்தி முன்பின் தெரியாத என்னை அன்பு பாராட்டின டேவிஸ் ஆன்டி, எங்கே போனீர்கள்? என் அன்பு சகோதரியே, ஏன் உனக்கு தலைவர் எங்கு போனாய்? ஏன் இப்படி நீ மறித்து போனாய்? என் உள்ளம் நொறுங்கியது. நடு தெருவில் நின்று பைத்தியக்காரனை போல பலம்பி அழுதேன்.
என் அன்பிற்குரியவர்களே, இதயம் நொறுங்குவது என்பது கடினமான ஒரு அனுபவம். எனினும் இதயத்தை சுமந்து நான் என் சொந்த ஊருக்கு போனேன். என் பெற்றோரை கண்டேன். அவளிடம் நடந்ததை சொன்னேன். என் தாயின் அரவணைப்பு, என் தகப்பனாரின் அன்பு இந்த நொறுங்குதலை குணமாக்கிற்று. அதை தாங்கிக் கொண்டேன். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வருமானால் யாராலும் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு நொறுக்குதல் தாங்கிக் கொள்ளலாம். யோபு என்ற பக்தன் யோபு 16:14 அப்படித்தான் சொல்லுகிறான். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது. வாசிக்க கேட்போமா? நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார், பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வந்தது. யார் இந்த யோபு? யோபு 1:3 சொல்கிறது, கிழக்கு தேசத்தில் மிக பெரிய செல்வந்தனாய் இருந்தவன். அவன் குடியிருந்த அந்த கிராமத்தை நீங்கள் இன்றும் பார்க்கலாம். ஈராக் நாட்டில் உள்ள பாக்தாத் நகரில் அருகில் இந்த கிராமம் இருக்கிறது. அங்கே அவனுடைய கல்லறையை வைத்திருக்கிறார்கள். அயூப் என்று அவனை அழைக்கிறார்கள். அழகிய மசூதி ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அங்கே பிரார்த்தனைக்காக போகிறவருடைய கூட்டம் ஏராளம். உலகம் முழுவதிலும் இருந்து அந்த கல்லறையை பார்க்க வரும் யாத்திரிகளுடைய எண்ணிக்கை அளவற்றது. நானும் அங்கு போயிருந்தேன். 89வது ஆண்டு. இறைவன் இந்த யோபுவை பற்றி ஒரு நற்சாட்சி கொடுத்தார். யோபு 1:8 இறைவன் சொன்னார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், இறைவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல ஒரு மனிதன் இந்த உலகில் இல்லை அப்பா என்று சாட்சி பகர்ந்தார். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? ஆனால் நொறுக்குதல் அவன் மீது வந்தது. ஒரு நாள் வேலைக்காரர்கள் பல திசைகளிலும் இருந்து அவனிடம் ஓடி வந்தார்கள். ஐயா, நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் பிடிபட்டு போயின, நம்முடைய ஆடுகள் காணாமல் போயின, கழுதைகள் அழிந்து போயின. வரிசையாக அடுக்கிக் கொண்டே வந்தார்கள். யோபுவுக்கு தலை சுற்றியது. ஆனால் இறுதியில் அவள் சொன்ன காரியம் உள்ளத்தை உடைத்தது. உம்முடைய 10 குமாரத்திகளும் வீட்டில் புசித்துக் கொண்டிருந்த வேளையில் கூரை இடிந்து விழுந்து மரித்து போனார். 10 பேருமா மரித்து போனார்? ஆம், ஒருவர் கூட தப்பவில்லை. 10 பேரும் ஒரே நேரத்தில் மரித்து போனார். உள்ளம் உடைந்தது. வேதம் சொல்கிறது, அவன் தன் சால்வையை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான், புழுதி அள்ளி போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். தேவன் எனக்கு இவைகளை கொடுத்தார், அவைகளை எடுத்து விட்டார், அவருக்கு நன்றி என்று சொன்னார். நொறுக்குதலை சமாளித்துக் கொண்டார். ஆனால் யோபு 2:7 சொல்கிறது, அடுத்து வேறொரு நொறுக்குதல் வந்தது. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடூரமான எரிபந்தமான கொப்பளங்கள் தோன்றின. ஓடு ஒன்றை எடுத்துக்கொண்டான், சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். நொறுக்குதல். அவன் மனைவி வந்தார். எந்த மனிதனுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதல் கொடுப்பது அவருடைய மனைவிதான். மனைவி என்ன சொன்னார்? இன்னுமுடைய உத்தமத்தில் நீர் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து உயிரை விடும் என்றார். உள்ளம் நொறுங்கியது. அவனுடைய ஆப்த நண்பர்கள் 3 பேர் ஓடி வந்தார்கள். யோபு 2:12-13 சொல்கிறது, அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவனோடு 7 நாட்கள் உட்கார்ந்தார்கள். அழுதார்கள், அழுது புலம்பினார்கள். நாட்கள் கடந்தன. யோபு 19:1-3 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். அவர்களும் அவன் உள்ளம் நோகும்படிக்கு பேச ஆரம்பித்தார்கள். அவன்
சொன்னார், இதுவரைக்கும் 10 தடவை என்னை நிந்தித்து விட்டீர்கள், ஏன் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறீர்கள்? உங்கள் கடின வார்த்தைகள் என் உள்ளத்தை உடைக்கின்றன என்றார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். இறுதியில் என்ன சொன்னான்? யோபு 17:15 அவன் சொன்னான், இப்பொழுது என் நம்பிக்கை எங்கே? என் நம்பிக்கை எனக்கு காண்பிப்பவன் யார்? இப்பொழுது என் நம்பிக்கை எங்கே? நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். என் நம்பிக்கை எல்லாம் பாழாகிவிட்டது. யோபு 7:6 சொல்லுகிறான், என் நாட்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போ. என் நாட்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போ. என் வாழ்க்கையில் இளமையில் எனக்கு வந்த ஒரே ஒரு நொறுக்குதலின் அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். யோபுவுக்கோ நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். நம்பிக்கை இழந்தான். என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நம்பிக்கை இல்லாமல் என் நாட்கள் முடிந்து போ. நொறுங்குண்ட இதயத்தோடு அவன் புலம்பி அழுதான். நொறுங்குண்ட இதயம்.